சிறுகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல முத்து இருந்துட்டு மீனா மேல இருக்கிற கோவத்துல போய் பயங்கரமா குடிச்சிடுறாங்க. அங்க தர்மம் கேட்கிறவர் இருந்துட்டு, நான் பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் வேலை பார்க்குற சம்பளம் என் பொண்டாட்டிக்கு போதில்ல. பார்க்குற இடத்துல பார்க்குற நகைங்க, பார்க்குற புடவை, பார்க்குற சாப்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்கச்சக்கமா செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டா. சம்பாத்தியம் பத்தாம கடன் வாங்குற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டா. கடங்காரங்க என்ன ஃபுல்லாக சுற்றிக்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடங்காரங்கிட்ட போய் வாழ முடியாமல் என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டே போயிட்டா. அவளால் தான் இப்போ நான் தர்மம் கேட்குற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் செல்வம் இருந்துட்டு, மீனா எவ்வளவோ பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த சிஸ்டர் வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னடனா அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ குடிச்சிட்டு இருக்க. அவங்க மனசில் வேற என்னமோ இருக்கு. அதனால தான் இங்கிட்ட அவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. முதல்ல அதை என்ன ஏதுன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு, நீங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் மீனா என்னை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறான்னு எனக்கே இப்போதான் தெரியுது. அதனால் நான் மீனா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா வீட்டில் இருக்கிறதுல முத்து மேலே வீட்டில் இருக்கிற எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியடான்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் திட்டிகிட்டு இருக்காரு. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.